கண்டிப்பாக வந்து இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, பசங்களும் சரி வீட்டில் உள்ளவங்களும் சரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ரொம்ப ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப வந்து நன்றிங்க. இன்றைக்கி வந்து மதுரை தங்கமீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த கப்பில் வந்து ஒரு கப்பில் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் பாருங்கள். அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து சுகர் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேங்க. அதிலே வந்து பொடிசாக வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இந்த மாவில் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு இந்த விஸ்கு இல்லாட்டி இந்த ஸ்பூனில் வந்து இந்த மாவு வந்து கரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் கரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். மாவு பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேங்க. இப்போ வந்து இதை வந்து எடுத்து வச்சிடலாங்க. இன்னொரு பாத்திரத்தில் பாருங்கள், ஒரு 5 முட்டை எடுத்துருக்குறேங்க. அதை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதே மாதிரி ஒரே ஒரு தக்காளி வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து இந்த முட்டையில் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கேரட் எடுத்து துருவி வச்சுருக்குறேங்க. கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வச்சுருக்கேன் பாருங்கள். கேரட் இல்லாட்டி கூட கேப்சிகம் கூட சேர்த்துக்கோங்க, அதுவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. கொத்தமல்லியை சேர்த்த உடனே பாருங்கள், 1 ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. ஒரு ஸ்பூன் அளவு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேங்க. இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி பரவாயில்லைங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நான்ஸ்டிக் தோசை சட்டி எடுத்துக்கோங்க. அதில் வந்து லைட்டாக வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து மாவு ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றிக்கணுங்க. அதில் வந்து லைட்டாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. இப்போ வெந்து வரட்டுங்க. ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ கரட்டி போட்டுக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி தோசை சுட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாங்க. 2 சைடுமே வந்து நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், இப்போ எடுத்து வச்சுக்கிறேங்க. நீ அடுத்து வந்து முட்டையை வந்து ஊற்றிக்கலாங்க. இது வந்து கொஞ்சம் பெருசாகவே ஊற்றிக்கலாங்க. தோசை ஊற்றுறோம் பார்த்தீங்களா, அதை விட கொஞ்சம் பெருசாகவே ஊற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ இதுலேயும் வந்து லைட்டாக வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேங்க. இப்போ இது மேலே வந்து சுட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இந்த தோசையை வந்து அப்படியே போட்டுடணுங்க. போட்டுட்டு நல்லா வந்து அப்படியே ப்ரெஷ் பண்ணி விடுங்க. இப்போ பரட்டி போட்டுக்கிறேங்க. பரட்டி போட்டேன் பாருங்கள், நல்லா வந்து வெந்துக்கிறதுங்க. சிம்மிலே வச்சு எடுத்துக்கோங்க. 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி தோசை சுட்டு எடுத்து பாருங்கள், சூப்பரான ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். காலையில் மார்னிங் வந்து டிஃபனாக கூட செய்யலாங்க, இல்லாட்டி நைட்டுக்கு டின்னராக கூட செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாருமே வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. புதுசாகவும் இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.